வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஃபட் வந்து யூஎஸ் சாம்பியன் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரூமர் கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்தது, வின்ஸ் மிக்மன் இருக்கார்ல, அவரை பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. வாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க. ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் ஜே உசோ. இதில் சிஎம் பாங்கை பற்றி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு நம்ம ஜே உசோ. சும்மாவே சிஎம் பங்கை பற்றி பேசுனா கோபம் முதல்ல யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது நம்ம ட்ரூ மேக்கின்டையருக்கு தான் வரும். உண்மையிலேயே மனுஷன் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் பெருசாக காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜே உசோ இருக்கிறதுல எனக்கு கூட சேர்ந்து ஈட் மூமெண்ட் போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் நம்ம ட்ரூ மேக்கின்டையரும் ஈட் மூமெண்ட் போடுற மாதிரி ஜே உசோ அட்டாக் பண்ணியிருக்காரு. ஃபைனல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் தான் வின் பண்ணியிருக்காரு. இது ஆஃப்டர் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா WWE நடத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை நான் ஓப்பன் சேலஞ்சாக பெர்லியத்தில் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஎஸ் சாம்பியனான LA Knight வந்து சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா WWE கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னப்பா சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூஎஸ் ஓப்பன் சேலஞ்சிங் மட்டும் வந்து பெர்லியத்தில் நடக்க போகிறது இல்லை, பெர்லியத்தில் தான் நடக்க போகுது. என்ன ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, பேஸ் இன் பெர்லின் பேப்பரில் நடக்க போகிறது இல்லை, பெர்லியத்தில் நடக்க போகுது. அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாராம். பெர்லியத்தில் பேசின் பெர்லியன் பேப்பரியில் ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறது இல்லையா. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் தான் ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் விடுறாராம். ரெண்டாவது நம்ம ஒரு பேப்பரியில் ஓப்பன் சேலஞ்சிங் விடுவார், நல்லா இருக்குன்னு பார்த்தா ஒரு ஸ்மாக் டவுனோட முடிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல, எனக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஆஃப் ஃபட் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணி அவர் வந்து பிளட் லைனில் ஒரு சாம்பியன்ஷிப் கொண்டு வருவார், யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஜாக் ஆஃப் ஃபட் ஸ்டோரிக்காக ஒரு டாக்டிங் டைட்டில் பிடுங்கி டாங்கோக்கிட்ட கொடுத்தாலும் அவருக்கு இன்ஜுரி கால் இருக்குது, அதனால் அவர் சண்டை போட முடியாதுன்னு. மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே அவருக்கு க்யூர் ஆகிட்டுனா அவர் யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஆகும் போது, ஏன்னா அவர் ஒரு சிங்கிள் ட்ரெஸ்ஸில் பார்த்தாலே தெரியுது ஒரு பயங்கரமான ஆளுன்னு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை கொடுக்கலாம். பட் ஆனால் இது டி அக்ரேட் ஃபார் த சோலோ சிக்காவா. ஏன்னா சோலோ சிக்காவா இது வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு கூட வின் பண்ணது கிடையாது. நம்ம ஜாக் ஆஃப் ஃபட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு மிட் கார்ட் டைட்டில்னா ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன வேர்ல்ட் டைட்டில் தான் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவார். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவோடைய மார்க்கெட்டிங்க்கு ஒரு பெரிய ஹடியாக இருக்கும். ஆல்ரெடி WWE நான் நம்ம சேனல்லேயே சொல்லியிருக்கிறேன், ஆல்ரெடி WWE பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஃபட்டுவை ரசல்மனியா டைம்லேயே WWE கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் WWEக்கு கூட்டிகிட்டு வராமல் நீண்ட நாளுக்கு அப்புறமா கூட்டிகிட்டு வரதுக்கு காரணமே சோலோ சிக்காவோட மார்க்கெட்டிங் அடிபட்டுரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான். நினச்ச மாதிரியே ஜாக் ஆஃப் ஃபட் டாப் ஒன் ஆகிட்டாரு. எல்லாருக்குமே ஜாக் ஆஃப் ஃபட் பிடிக்குது. முகபாவனையிலேருந்து ஃபைட்டிங் ஸ்கில்லேருந்து எல்லாமே ஹட்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஆஃப் ஃபட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. அதனால ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாக் ஆஃப் ஃபட்டோட ஸ்டோரி என்ன, ஸ்டார்டிங்கில் சோலோ சிக்காவாக இருந்தார்ல அந்த பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூஎஸ் சாம்பியனோ ஒரு சிங்கிள் சாம்பியன்ஷிப் வேணுமா, கண்டிப்பாக இது வந்து சோலோ சிக்காவோட ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் பண்ணுறதுனால ஃபினோமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது. அல்லது நீண்ட நாள் காலாக காணாமல் போயிருக்குது ஷின்ஸ்கே நாகமோராகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ரெஸ்லரோ NXலேருந்து ஒரு ரெஸ்லரோ பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் சேலஞ்சிங்காக வர அக்செப்ட் பண்ணிட்டு மேட்ச் நடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஜாக் ஆஃப் ஃபட் அப்படிங்கிற கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டவுட் தான் மக்களே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனிஸ் உண்டு. அதாவது இந்த மூவியில் நடிக்க முடியாது, நாடகத்தில் நடிப்பாங்கல்ல, அது மாதிரி சின்ன சின்ன இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணாங்க உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்காரு. வெயிட் அ மினிட், லோ பட்ஜெட் ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்காரு. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா குட்டி குஞ்சான் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி தான் இருக்காரு. உண்மையிலே செம ஜோக்காக இருக்குது. அதாவது எப்படி சொல்ல, ஒரு படத்தில் தனுஷ் சொல்லுவார்ல, தம்மா துண்டு கொசு, அந்த டைலாக் மாதிரி இந்த கொசு மாதிரி இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஃபினிஷரை போடுறாரு. ரோமன் ரெயின்ஸ் மாதிரி ஃபைட்டிங் பண்ணுறாரு. முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணுறாரு. கடைசியாக அந்த லைஃப் ஷோவில் 30 பாருங்களேன்,
ஐ ஆம் த ட்ரைபல் சீஃப்னு. உண்மையிலேயே அங்கே இருக்க 40 பேரும் பார்த்தீங்கன்னா குலுங்கி சிரிச்சுட்டாங்க. அப்படி ஒரு ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே டூப்ளிகேட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ இவருடைய மேட்சை பார்க்கணும்னா நீங்கள் யூடியூப்ல தான் பார்க்கணும். நம்ம சேனல் ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதில் அந்த வீடியோ சேர்த்து போட்டேன். காப்பிரைட் போட்டோன்னாங்க. காப்பிரைட் ஏன்டா நான் ஃபேஸை காட்டியும் போடுறேன், அந்த வீடியோ கிளிப்பை லைட்டாக சின்னதான் போட்டேன், அப்பவும் போடுறீங்களான்னு சொல்லிட்டு என் மனசை தேத்திக்கிட்டு வேற என்ன பண்ணேன், எவன் இல்லாமல் எந்த வீடியோ இல்லாமல் போனோம். அவனுக்குலாம் காப்பிரைட் வராது, எனக்கு மட்டும் டார்கெட் பண்ணி அனுப்புறானுங்க. என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா செய்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வெளிப்படுத்திருக்காங்க. ஜாக்கப் ஃபாட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அகைன் டாங்கா பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜுக்கு வரும்போது அது நம்ம சோலோ சிகாவா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நிறைய சேஞ்சஸ் இருக்குது, டபிள்யூபிள்யூ நிறைய சேஞ்சஸ் பண்ணணும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இல்லாத டபிள்யூபிள்யூ உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் ரோமனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி கையை கிட்டிக்கிட்டு மண்டையை ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமா ஆடிக்கிட்டு கிடக்கிறான். அதாவது தலையை சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சோலோ சிகாவா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மூமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பின்னாடியே ஜாக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சொன்னதான், நம்ம பார்வை முழுக்க பார்த்தீங்கன்னா பிளட் லைன் 2.0 ஜாக்கப் ஃபாட்டுவை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். சொல்ல முடியாது இன்னொரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாக்கப் ஃபாட்டும் ரத் பண்ணி மஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஸ்லிங் இதை பார்த்தீங்கன்னா உருவாக்கும் போது அந்த அளவுக்கு நம்ம மனுஷன் பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கான். மைக் சொல் தான் எப்படின்னு தெரியலங்க. அப்படிப்பட்ட ஜாக்கப் ஃபாட்டுவும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நான் சோலோ சிகாவோட பேச்சை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. எக்னாலஜிட்டு சோலோ சிகாவா 3 பேருமே டாங்கா பிரதர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சோலோ சிகாவோட பேச்சு தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சோலோ சிகாவா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது தனக்கு நம்பிக்கை தகுந்த ஒரு ரசரை பார்த்தீங்கன்னா தான் பக்கம் ஏற்றிருக்காரு. இந்த மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. கடைசியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதுகுலேயே குத்துனாங்க. இவர் வயிற்றுல குத்த போகிறாங்களா இல்லாட்ட கொஞ்சம் கீழே இறக்கி குத்த போகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த பிரே வயட். எஸ், ஈத்தர் ஆஃப் த வேர்ல்டு, கிரகங்களை தின்றவனை கிரகமே தின்ற தருணம். பிரே ஒயிட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வார்த்தை சொல்லுவார், நான் த ஈத்தர் ஆஃப் த வேர்ல்டு, நான் கிரகங்களே சாப்பிடுவேன்னு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கிரகமே பார்த்தீங்கன்னா அவரை சாப்பிட்டுட்டு மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து போயிட்டாரு. என்னதான் ஆடினாலும் கடைசியில் 6 படி மண்ணு தான் அவனுக்கு சமாதி அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. பிரே ஒயிட் இருந்து 1 வருடம் ஆயிடுச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம். த ஃபீண்டாக, ஈத்தர் ஆஃப் த வேர்ல்டாக, ஒயிட் ஃபேமிலியில் லீடராக, சிஸ்டர் ஆபிகலாக, பல விதத்தில் எஸ்கேஆரிஸாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பண்ண விட்றான் பிரே ஒயிட். ஸோ இன்னும் இருந்திருந்தால் நிறைய கேரக்டரை கொண்டு வந்திருப்பாரு, நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுத்திருப்பாரு. பட் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, நெஞ்சு வலி ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாரு. 1 வருடம் ஆயிடுச்சு பிரே ஒயிட் இருந்து. ஸோ அந்த தருணத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு இத்தனை பேரை பிரே ஒயிட்டை மிஸ் பண்ணுறீங்க. என்ன கூட இப்போ கூட ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ போடும்போது பிரே ஒயிட் இறந்துட்டாரு, அது உண்மையா அப்படின்னு கேட்குற ரசிகர்கள் கூட இருக்கிறாங்க. பிரே ஒயிட் இறந்ததை நம்பாத கூடவங்க அப்படி கூட சில பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்லுன்னு தெரியல. சரி, பிரே ஒயிட் இருந்து போயிட்டாரு, அதுதான் நிஜம். இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லதோ ரஸ்லிங் செய்கிற நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம ரஸ்லிங் கிங் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீனில் ரஸ்லிங் கிங் 2.0 வீடியோஸ் போட்டுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.